இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை சிநேகிதிகளின் அழகா கொண்டாட்டம் ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை 2025 காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம். ஆறாவதுல ஆசிரியர்கள் படிச்சுதான் ஆகணும் சொல்றதே கிடையாதா? படிக்கணும் சொல்றாங்களே. ஏன் படிக்க மாட்டீங்க? மாணவர்கள் படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தேர்வு வச்சா படிப்பாங்களே, அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி தேர்வு வச்சா படிப்பாங்களே, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க திடீர்னு ஒரு மனநிலையை புகுத்தும் போது நீங்க நீட்டுக்கு சமமான கல்வியே கிடையாது. ஒருத்தர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாரு, ஒருத்தர் ஸ்டேட் போர்டில் சமச்சீர் கல்வியில படிச்சுட்டு வராரு. ரெண்டு பேருக்கும் நீ போட்டி தொடங்கிடுச்சு. இவன் ஒல்லியா இருக்கான், உணவே தின்னல, அவன் நல்லா தின்னுட்டு பல்கா ஆரம்பிச்சா நீ தூக்கி போறாங்கன்னா அவன் தூக்கி போட்டு போயிடுவான். இந்த இடத்துல யார் தப்பு பண்ண நினைக்கிறீங்க? ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கும்பொழுது ஜில்லா போர்டுன்னு தான் ஒன்று இருந்தது. ஆசிரியர்கள் வந்து பணி நியமனம், அவங்கள தூக்கி இந்த ஸ்கூலில் போகிறது, இவங்களை தூக்கி அந்த ஸ்கூலில் போகிறது எல்லாம் வந்து ஒரு கலெக்டர் கிட்ட தான் முழு அதிகாரமும் இருந்தது. காமராஜர் ஐயா காலம் முடிஞ்சு பக்தவச்சலம் ஐயா வராரு, பக்தவச்சல காலத்துலையும் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் பிறகு ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நான் என்ன சொல்கிறேன், இந்த 6வதுலேருந்து 8வது ஏன் நல்ல திட்டம் நான் சொல்கிறேன்னா, மாணவர்கள் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு மேலே நீ பாஸ் ஆனால் தான் அடுத்த வகுப்பு போக முடியுன்றது மேலே 17 வயது மாணவன் 16வது மாணவன் கொலை செஞ்சுட்டான், அது தப்பு செஞ்சுட்டான், கஞ்சா விற்கிறான், ஸ்கூல்லி போடுறான், அது மாதிரியான செய்திகள் நாள்தோறும் செய்தித்தாளில் வந்துட்டே தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, 10வதுல பொது தேர்வு வைக்காதீங்க, 12வது பொது தேர்வு வைங்க. நீ கல்லூரி படிக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிடு. மச்சான் நான் 10வது ஃபெயில் என்ன பண்ணுறது நீ சொல்லு அப்படின்னா, அப்போ எனக்கும் தோணுது. நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு அந்த பையன்? நீ வேற என்னடா பண்ண முடியும்? வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் 10வது தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் நடைமுறையை வந்து மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்கு. ஒரு ஸ்டூடெண்டாக இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி வந்து சொல்லுது இந்த ஆல் பாஸ் முறையை ரத்து பண்ணணுன்ட்டு, இன்னொரு கட்சி சொல்லுது ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த கட்சி கொள்கைகளுக்காகவும் நான் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. பொதுவாக எனக்காகவும், என் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காகவும், என் டியூஷனில் படிக்கிற மாணவர்களுக்காகவும், என் கூட விளையாடிட்டு இருக்க என் நண்பர்களுக்காகவும், என் உறவினர்கள்னு நிறைய பேர் 10வது படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காகவும், என்னை சார்ந்த மக்களுக்காகவும், வருங்கால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்காகவும் நான் பேச வந்திருக்கேனே தவிர இவங்க யாருக்கும் நான் ஆதரிச்சு பேச வரல. இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் நடைமுறை மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்குல்ல, இது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாணவன் வந்து இந்த 6வதுலேயே வந்து அவன் வந்து தேர்ச்சி பெறலைன்னா அவன் ஸ்கூல் கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதாவது பள்ளி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். வந்து சமூகத்தில் சமூக விரோதியாக மாறி, இப்போ இந்த பத்திரிகைலாம் வருது இல்லையா, 17 வயது மாணவன் சமூக விரோதியாகி கொலை செய்தார், அது போன்ற தலைப்புச் செய்திகள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி மாறக்கூடாது. ஒரு பள்ளியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் அந்த மாணவன் வந்து ஒழுக்கம் வரும், அந்த மாணவன் வந்து ஒரு குமுகத்தில் ஒரு நல்ல மனிதனாக மாறுவான், மனிதநேயத்தோடு வளருவான் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 10வது 12வதுல ஃபெயில் ஆகிறவங்களாம் சமூக விரோதியாக மாறுறது இல்லையா? நீங்கள் 6வதுல ஒரு மாணவன் படிக்கலைன்னா 10வதுலேயும் அந்த மாணவன் படிக்க மாட்டான். இப்போ என்னை வந்து கேட்குறான் ஒரு மாணவன், என்னுடைய விளையாட்டு நண்பன் ஒருத்தன் வந்து கேட்குறான், மச்சான் நான் 10வது ஃபெயில் ஆகிட்டேன்னு என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறான். எனக்கே பல தடவை அந்த சிந்தனை வந்து தோன்றிருக்கு, நம்ம 10வது ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, தேர்ச்சி பெறலைன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கே தோன்றுது. அப்போ இந்த 6வது படிக்கும்பொழுது அப்போ அவன் என்ன பண்ணுவான், அப்போ தேர்ச்சி பெறலைன்னா அப்போ போயிடுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ 10வதுலேயும் அவன் வந்து தேர்ச்சி பெறலைன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. அதே போல் 9வதுலேயும் இவன் வந்து மார்க் எடுக்க மாட்டான், இவன் வந்து பள்ளியில் சீர் கிடையாது, சரி கிடையாதுன்னு சொல்லி நிறைய பள்ளியில் வெளியே தூக்கி டிசி கொடுத்துட்டாங்க. இல்லை அப்பா அம்மாவே விருப்பப்பட்டு இல்லை எங்கள் பையன் வேண்டாம் இந்த பள்ளியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசியில் எடுத்துடுறாங்க. அப்போலாம் வந்து படிக்காத மாணவன், அப்போ சீர்கேடாத மாணவன் 6வதுலேயே சீர்கெட்டு போயிடுவானா? அப்போ அதனால மத்திய அரசு பண்ணது சரின்னு அப்படின்னு சொல்கிறீங்க? சரின்னு சொல்கிறேங்க ஐயா. இப்போ 6வதுல படிக்காதவன் 9வதுல படிச்சிருவானா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 6வதுல இந்த குமுகத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்காது, அப்பா அம்மா சொல்றதை அப்படியே நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாணவன் வந்து அப்படிதான் அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் முறை ரத்து பண்ணது சரிதான். ஆமாம் சரிதான். ஒரு விளையாட்டான வயதில் இருப்பாங்க, அப்பா அம்மா சொல்றது கேட்பாங்க. இப்போ 10வது வந்துட்டா அவங்களுக்குன்னு ஒரு குமுக பார்வை வந்துடும். இதெல்லாம் இப்படி தான் செயல்படுது, நம்ம அப்பா அம்மா இதுக்காக தான் சொல்கிறாங்க, நம்ம பார்வை இப்படி தான் இருக்குது, நம்ம இப்படி தான் வாழ்கிறோம் அப்படின்ற உலகத்தினை பற்றின ஒரு புரிதல் வரும். அப்போ அவன் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டான், தன்னால ஒரு முடிவு எடுப்பான், இந்த குமுகத்தை பார்ப்பான், அதை பற்றி சிந்திப்பான், அவனே செயல்படுவான். அதனால தான் என்கிட்ட வந்து கேட்குறான், மச்சான் நான் 10வது ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது நீ சொல்லு அப்படின்னா. அப்போ எனக்கும் தோணுது. நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு அந்த பையன்கிட்ட? நீ வேற என்னடா பண்ண முடியும், நீ தான் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் தொடக்கத்துலேருந்தே ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. பெற்றோர்கள் அக்கறை இல்லாத காரணத்தால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அப்போ அவன் வந்து என்னை வந்து கேட்குறான், நான் 10வது ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு.
சமூக அறிவு இல்லாத பெற்றோர்கள் காரணத்தால சில மாணவர்கள் வந்து நம்ம ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்னு தெரியாம போயிடுறாங்க. அவங்க சில பேர் ஃபெயில் ஆகியும் போயிடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஒரு 10வதுல பொதுத் தேர்வு வைக்காதீங்க. 12வதுல பொதுத் தேர்வு வைங்க. நீ கல்லூரி படிக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 6வதுல அவன் வந்து தேர்ச்சி பெறலைன்னா அவனை வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அரசு வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் 10வதுல மாணவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க, அதோட மனசு உடைஞ்சு போகுது. நீங்கள் 10வதுல ஃபெயில் பண்ணீங்கன்னா அவனால் வாழ்க்கைக்கும் மறுபடியும் போக முடியாது, திரும்ப முடியாது. ஏன்னா காலம் திரும்பி வராது. மறுபடியும் பெற்றோர்கள் வந்து யோசிக்கிற பெற்றோர்கள், படித்த பெற்றோர்களாக இருந்தால் மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதி வைப்பாங்க. இல்லை பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னா சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நாள்தோறும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பிள்ளைய வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அப்போ வந்து சமூக விரோதி ஆகாமல் என்ன ஆகும், நீங்களே நாள்தோறும் பார்க்குறீங்க. 17 வயது மாணவன் 16வது மாணவன் கொலை செஞ்சுட்டான், அதை தப்பு செஞ்சுட்டான், கஞ்சா விற்கிறான், கூலி போடுறான், அது மாதிரியான செய்திகள் நாள்தோறும் செய்தித்தாளில் வந்துட்டே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அதெல்லாம் யார் 16 வயது 17 மாணவர்கள் யார் 12th ஃபெயில் ஆகி 10th ஃபெயில் ஆகி வர்ற மாணவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 10வதுல தான் வந்து அறிவாளி ஆகணுங்கிறது கிடையாது. நீங்கள் 6வதுலேருந்து அறிவாளியாக வாங்கலேன், நீங்கள் அரசு வந்து கொடுங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 6வதுல தேர்ச்சி பெறாத மாணவனை அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து செய்யணும். செஞ்சு அவங்களெல்லாம் ஒரு கரை சேர்க்கறதுக்கு வழி செய்யணும். அரசு வந்து எல்லா மாணவர்களுக்கும் பொதுவாக தான் இருக்குது. அப்போ எல்லா மாணவர்களையும் அரசு கண்காணிக்கணும். அவங்க ஃபெயில் ஆகிட்டானா நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. அரசு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் படி செஞ்சு தரணும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் டைரெக்டாக 12th பப்ளிக் தேர்வு, அதாவது அரசு தேர்வு வச்சுருங்க. அப்போ வந்து நீங்கள் மாணவர்கள்கிட்ட சொல்கிறீங்க, நீ கல்லூரிக்கு போவியா மாட்டியா அப்படின்றதுக்கு தான் தேர்வு. நீங்கள் இந்த தேர்வு நாங்கள் முடிச்சுட்டு போனோம் இல்லையா, 10வதுல ஒரு அரசு தேர்வு எழுதுகிறோம், 11வதுல ஒரு அரசு தேர்வு எழுதுகிறோம், 12வது ஒரு அரசு தேர்வு எழுதுகிறோம். எழுதிட்டு மறுபடியும் போய் இந்த மத்திய அரசு காரணத்தால் மறுபடியும் நீட்டு அப்படி இப்படின்னு மறுபடியும் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு நீட் மாதிரி ஒன்று வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அந்த நடைமுறைக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. என்னால் இது புரிஞ்சிக்கவே முடியலையே. இப்போ 10வதுல தேர்ச்சி பெறாத மாணவர்கள், அதாவது கொஞ்சம் படிப்பில் சீர் இல்லாமல் இருக்க மாணவர்கள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ் கிளாஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் நடத்திக்கிட்டு வராங்க. இங்கே டியூஷன்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, படிக்காத மாணவர்கள் வந்து மேம்பட்டு கொண்டு வரதுக்கு. இந்த மாதிரி 6வதுலேயே தேர்ச்சி பெறாத மாணவர்களை, படிப்பில் கொஞ்சம் மங்கலாக இருக்கக்கூடிய மாணவர்களை அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு வகுப்பு எடுத்து இப்போ 10th வைக்கிற மாதிரி அவங்களுக்கு வச்சு அவங்கள படிக்க வைக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டுட்டு சமூகத்தில் தவறான வழியில் போயிடுறாங்க. அவங்கள 6வதுலேயே சரி பண்ணலாமேன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? நீங்கள் 10வது வரைக்கும் எடுத்துகிட்டு போறீங்க. 6வதுல படிப்பு இல்லாமல் இருக்க ஒரு மாணவனை 10வது வரைக்கும் எடுத்துகிட்டு போறீங்க. அவனை வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 6வதுலேயே ஃபெயில் ஆகி அப்படி ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் சமூக விரோத செயலில் ஈடுபட மாட்டாங்க. நீங்க சென்னை மாதிரியான ஒரு சிட்டில இருக்காது, அப்பா அம்மா சொல்றதை தான் செய்வான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சமூக விரோத மாணவர்களை வெளியிட வேண்டாம், பள்ளிக்குள்ள வச்சுங்க. ஆனா தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு வகுப்பு எடுங்க, சிறப்பு கவனம் செலுத்துங்க. அரசு தான் இதை செய்யணுங்க. இது நல்ல திட்டம் தான், மாணவர்களை அறிவாளி ஆகக்கூடிய திட்டம் தான், படிப்புல இன்னும் மேம்படுத்தணும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, மாநில அரசுக்கு பட்டியல் கீழே இருக்கக்கூடிய கல்வி முறையை மத்திய அரசு புடுங்கினது தான். இதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாநில அரசுங்கிறது எங்களுக்கு சிறப்பான ஒரு கல்வி முறையை கொடுத்துட்டு வருது. வேணா மாநில அரசே கூட சமச்சீர் கல்வியை நல்லா மேம்படுத்தி கொண்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ மாநில அரசு கல்வி பட்டியலெல்லாம் பிடுங்கி மத்திய அரசு வச்சுக்கிறதுனால தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள்லையும் கல்வி சார்ந்த இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகமான ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அதிகம் பேர், அதாவது ஒரு 10-15 வருஷத்தோட ஒப்பிடும் பொழுது இந்த கடைசி 10-15 வருஷத்துல தமிழ்நாட்டில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியோட நிலைமை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேர் 10ஆம் வகுப்போட ஃபெயிலாக போயிட்டு அப்படியே படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 8வதோட அல்லது 5வதோட படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த தடை படிப்புல அந்த தடை கற்களா இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, 10வது வரைக்கும் 12வது வரைக்குமாவது நான் படிச்சிருக்கேங்கிறது இந்த ஒரு 10 வருஷத்துல தான் அதிகமாக இருக்கு. இதுக்கு நீங்க 6வதுலையும் 8வதுலையும் முட்டுக்கட்டை போட்டுட்டா திருப்பி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு சூழல், அந்த படிப்புல தடை கற்களா ஒரு சூழல் வந்து நிக்குதோ அதே மாதிரி நம்ம பின்னோக்கி போயிட மாட்டோமா? சரிங்கய்யா, நீங்கள் இந்திய ஒன்றியப்படி வச்சிங்களேன், நம்ம தமிழ்நாடு நல்ல சிறந்திருக்கு, பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு இப்போ கொடுத்துட்ருக்காங்க, நல்ல சிறப்பான ஒரு மாநிலமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ சில பேர் நான் டியூஷனில் படிக்கிறேன், அந்த வகுப்புலேயே சில மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பள்ளிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா
மொத்தமே 35 மார்க்கு 35 மார்க் தான் எடுக்கிறாங்க. 35னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த 5 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து மொத்தமே 35 மார்க் தான் எடுக்கிறாங்க. இவங்களால அரசுக்கு என்ன லாபம்னு நான் கேட்குறேன். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த மொத்தமே 35 மார்க் எடுக்கிறது என்ன லாபம் அரசுக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் கல்வி அறிவு பெற்றுக்கணும் அப்படிங்கிறீங்க. நான் எல்லாரும் கல்வி அறிவு பெற்றுக்கிறது வேற விடயம். ஆனால் எல்லாரும் அறிவுபூர்வமாக கல்வி அறிவு பெற்றுக்காங்களான்றது தான் என் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், இந்த 6வதுலேருந்து 8வது ஏன் நல்ல திட்டம் நான் சொல்கிறேன்னா, மாணவர்கள் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு தடவைக்கு மேலே நீ பாஸ் ஆனால் தான் அடுத்த வகுப்பு போக முடியுன்றது மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி படித்தாதான் நம்மளால் உணர முடியும் அப்படின்ட்டு புரிஞ்சிடும் போது அப்போ எல்லாரும் கல்வி அறிவு பெற்று படிச்சிருப்பாங்க. அதுதான் முக்கியம். எல்லாரும் கல்வி அறிவு பெற்றிருக்காங்களாங்கிறது முக்கியம் கிடையாது. எல்லாரும் அறிவுபூர்வமாக கல்வி பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் 10வதுல தேர்ச்சி பெறாமல் விடுறீங்க. அது நீங்கள் 12th தேர்ச்சி பெறாமல் போனால் கூட ஒரு 17 வயது மீசதாடிலாம் வளர்ந்து ஒரு இளைஞன் பருவத்தில் இருப்பாங்க. தமிழ்நாடு அரசு நிர்ணயிச்சிருக்கிறது 18 வயதுக்கு மேலே தான் வேலைக்கு போகணும், 18 வயதில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் 12th தேர்ச்சி பெறலைனா கூட கொஞ்சம் மீசதாடிலாம் வளர்ந்து இளைஞன் ஆகிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போகலாம். நீங்கள் 10th இந்த தேர்ச்சி பெறாமல் ஆக்கி விடுறது எப்படி ஆகுதுன்னா 3 வருடம் சும்மா தான் சுற்றிட்டு கிடக்கணும். அப்போ கல்வி அறிவு இல்லாத ஏழை மாணவர்கள், அவங்க பெற்றோர்களுக்கு கல்வி அறிவு இருக்காது. அவங்களுக்கு 4 வருடம் வேலைக்கு போகணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், மறுபடியும் எழுந்து வேலைக்கு போகணும். இதுதான் அவங்க நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அவங்களுக்கு பொது அறிவு சிந்தனைங்கிறது இருக்காது. அப்போ அவங்க ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா பேச்சையும் கேட்க முடியாது, அப்பா அம்மாவும் கண்டுக்கல, அப்போ ஸ்கூலும் நம்மள எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ 3 வருடம் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க தான் இந்த சமூக விரோதி ஆகிறோம். இந்த 12th படிக்கிறவங்களுக்கும் பொது அறிவு வந்துடும். நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம வேலைக்கு போனால் நம்ம குடும்பத்தையாவது காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இந்த 10வதுலேயே தேர்ச்சி பெறாமல் போகிற மாணவர்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? சுத்தமாக பொது அறிவு கிடையாது. 3 வருடம் சும்மா சுற்றணும். அப்போ இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இவங்க தான் சமூக விரோதியாக மாறுறாங்க. அப்போ அது 6வதுல ஃபெயில் ஆகி கற்றுக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? 6வதுல கற்றுக்க முடியாதுங்கய்யா. பெற்றோர்கள் சொல் பேச்சு தான் கேட்டு நடக்க முடியும். 6வதுல பெற்றோர்கள் சொல் பேச்சு தான் 8வதுல ஃபெயில் ஆகி கற்றுக்கிட்டா 8வதுலேயும் ஃபெயில் ஆகுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள தான் அரசு சிறப்பு வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறேன். 8வதுல ஃபெயில் ஆகி சமூக விரோதியா கூட ஆகலை, வீட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய வேலைகள், காட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பரவாயில்லையா? இதுதானே காலங்காலமா இது வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவோடய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, நீங்க 8வது வரைக்கும் கேக்குறீங்களா? இதுல 9வதுல அவங்க தேர்ச்சி பெறல என்ன பண்ணுவாங்க? அடுத்தாவது 10வது அப்படிங்கிறப்ப தூக்கி வெளியில போட்டுருவாங்களே. 10வதுங்கிறப்ப பொது தேர்வுக்காக திருப்பி 9வது மறுபடியும் படிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துரும். அவன் படிக்காம வெளியில போயிட்டான். 2000 வருஷமா பெண்கள் சுதந்திரமா தான் இருந்தாங்களா? ஆமா, நான் மகாராணி இளவரசி எல்லாம் கேட்கல, நாட்டு மக்களை தான் நான் சொல்றேன். 2000 வருஷமா தமிழ் மன்னர்கள் காலத்துல பெண்கள் சுதந்திரமா தான் இருந்தாங்க. எப்ப விஜயநகர பேரரசு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னா பாரதியார் காலத்துல சொன்னாரு. அப்ப சுதந்திரம் இருந்துச்சுன்னா ஏன் அதை பாரதியார் பாடி இருக்க போறாரு? அங்க இங்க தமிழ் மக்கள் பண்ணலையா? அத தமிழ் மன்னர்கள் பண்ணல. நீங்க 2000 வருஷமா சொல்றீங்க. நான் இப்ப நிலைமைய சொல்றேன். நீங்க 2000 வருஷத்துக்கு எல்லாம் போகண்டா. நான் பெண்கள் அடிமையா இல்லன்னு சொல்றேன். அப்ப அவையார் என்ன பெண்கள் பேச்ச கேட்டா பண்ணா? ஒரு கணவன் 3 பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடிய இருங்க, நான் சொல்ற வரது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு பெண்மணி இருக்கிறது சிறந்ததா? ஒரு நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் சுதந்திரத்தோடு இருப்பது சிறந்ததா? எல்லா பெண்களும் சுதந்திரத்தோட. அப்ப நூற்றாண்டுக்கு ஒண்ணு தானே உதாரணமா சொல்ல முடியும். ஒவ்வொரு அரச காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இளவரசியையும் ஒவ்வொரு ராணியையும் ஔவையார் போன்ற ஒவ்வொரு உதாரண மனுஷிகளை தானே உதாரணம் சொல்ல முடியும். ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் 38 பெண் பார்ப்புலவர்களை சொல்றேங்க ஐயா. நீங்க 2000 வருஷம்னு பார்த்தா கூட ஒவ்வொரு நூற்றாண்டுல ஒவ்வொரு பெண் புலவர்னா ஒவ்வொரு நூற்றாண்டுல ஒவ்வொருத்தவங்க தானே இருந்திருக்காங்கன்னு அதோட பொருள். நான் 38 பெண் பார்ப்புலவர்களை சொல்றேன். 38 நூற்றாண்டுகளுக்கு சொல்றீங்க நீங்க. ஓகே, நான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒட்டுமொத்த பெண்களும் சுதந்திரத்தோட இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பதானே இருக்கு. பெண்களுக்கு எதான பிற்போக்குத்தனம் இப்பவே இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம் பெண்களுக்கு எப்படி சுதந்திரம் இல்லாம இப்பதான் முழு சுதந்திரம் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே மாதிரி நம்ம ஆண் சமூகம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி படிப்புனா என்னன்னே தெரியாம 2000 வருஷமா ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட பட்டியலின சமூக மக்கள், அதாவது கிட்டத்தட்ட அதுல ஒரு 75 சமூக பிரிவுகள் வருவாங்க. அந்த 75 ஜாதியை சேர்ந்த சமூக மக்களும் 2000 வருஷமா பள்ளிக்கூடம் பக்கமே மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது. அவங்க எல்லாம் மெல்ல 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 இப்பதான் முழு அளவுல பள்ளிக்கூடமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது சென்னையில நீங்க முழு கரண்ட் வசதி, முழு இன்டர்நெட் வசதி, முழு கட்டட வசதி, ஃபேன் வசதி, ஏசி வசதியோட படிக்கக்கூடிய உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்னாலேயே ஆஃப்டர் ஆல் ஒரு 35 மார்க் எடுக்க முடியாம ஃபெயில் ஆகிறீங்க 10th-லயும் 12th-லயும். 2000 வருஷமா பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்காம போகாம இருந்த அந்த பட்டியலின சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள்
வீட்டுல இந்த மண்ணெண்ணெய் கூட இருக்காது விளக்கு ஏத்துறதுக்கு. அப்படி இருட்டுல இருந்து மெழுகுதிரி வெளிச்சத்துல படிக்கக்கூடிய பசங்களுக்கு இது பின்னோக்கி அழைச்சிட்டு போயிடாதா? இது அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்காதான்னு கேட்க வரேன். அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட மாணவர்கள் ஓரளவுக்காவது படிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்லா படிச்சுக்கட்டும், இவங்க ஓரளவுக்காவது கல்வி கற்றா பரவாயில்லன்னு நினைப்பீங்களா? படிச்சா நீ நல்லா தான் படிக்கணும், இல்லாட்டி படிக்காம சும்மா இரு அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் படிக்காட்டி உங்களை சும்மா இருன்னு சொல்லலைங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் படிக்காம விடாதீங்க. நீங்க தேர்ச்சி பெறாம இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு அரசு ஒரு சிறப்பு கண்காணிப்பு தரணுங்கிறேன். இப்ப படிக்காத பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை இப்ப எங்க பள்ளியில எடுத்துங்களேன், படிக்காம பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவருக்கு சிறப்பு கவனம் கொடுக்குறாங்க. முதல் முறையா ஸ்கூலுக்கு வரவனையே நீங்க 6வதுல ஃபெயில் ஆக்கிட்டீங்க, 8வதுல ஃபெயில் ஆக்கிட்டீங்கன்னா அப்பா அம்மா என்ன கூலி வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்கு தானே அவன் போவான், அடுத்த வேலை கஞ்சிக்கு தானே வழியை பார்ப்பான். அதை விட்டுட்டு அவனுடைய ஒட்டுமொத்த வருஷத்தையும் வீணடிச்சுட்டு மறுபடியும் பள்ளிக்கூடம் போகணும்னு நினைக்க மாட்டான்ல. இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தது. எம்ஜிஆரும் காமராஜரும் ஒருவேளை சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒருவேளை சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக தானே பள்ளிக்கூடம் போகவே நம்ம தமிழர்கள் முன்னாடி வந்தாங்க. ஒருவேளை சோத்துக்காக தானே பள்ளிக்கூடத்துக்கே வந்தாங்க, வந்துதானே நம்மளுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும் படிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சூழலுக்கு திருப்பியும் தமிழ்நாடு அல்லது இந்தியா போயிடாதா இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா? இல்ல அது எப்படின்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் சொல்லிட்டேன், கேள்வியா கேக்குறேன். நான் சொல்லிட்டேன் இது இப்படி நடந்தா இது ஒன்றும் தவறு கிடையாது, இப்படி சரியா இருக்கும்னு சொல்றேன். அப்ப அரசு என்னத்துக்கு ஐயா இருக்கு? நாங்க எல்லா மாணவர்களையும் அரசு காப்பாத்தோம் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப இவங்களெல்லாம் விட்டு வேடிக்கை பார்த்துருமா அரசு? 2000 வருஷம் இல்லாத விழிப்புணர்வு. ஐயா எனக்கு 2000 வருஷம் வரலாறு தேவை கிடையாதுயா. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு வரலாறு பத்தி தெரியும். 2000 வருஷம் இருந்துதா இல்லையா? முதலா இப்பதானே ஸ்கூலுக்கு வராங்க, அவங்ககிட்ட போய் நீ ஆல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாதான் நீ படிக்கணும், நீ 34 மார்க் தான் எடுத்திருக்கனா அதெல்லாம் கிடையாது அப்படினா அவன் திருப்பி படிப்பை கண்டினியூ பண்ணுவானா? சாப்பாடு அறிவுபூர்வமா படிக்கணும்ங்கறத நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய கல்வி முறைங்கிறது எல்லாரும் படிச்சிருக்காங்க, உங்க அம்மா படிச்சிருக்காங்க, உங்க அக்கா உங்க அண்ணன் படிச்சிருக்காங்க. வெளிநாட்டுல நீங்க ஒருத்தர் கேக்குறாங்க, அதுதான் சமூக புரிதல் இல்லாம பேசுறது தம்பி. இருங்கயா நான் சொல்றேன். அப்பா படிச்சிருக்கா, அம்மா படிச்சிருக்காங்க, நீங்க சிட்டில ஏசி வீட்ல இருக்கீங்க, டிவியோட அவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கிறதுனால அவங்க எல்லாம் உங்களுக்கு வழி காட்டுவாங்க, நீ படிச்சுதான் ஆகணும்னு. அப்பா அம்மாவுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது, கையெழுத்து கூட போட தெரியாது. அப்படிங்கிறப்ப அவன் 6வதுல ஃபெயிலா போயிட்டானா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூலி வேலைக்கு போவானா? திருப்பி பணம் காசை செலவு பண்ணி படிக்க வருவானா? கூலி வேலைக்கு போக விட்டுருவாங்களா? அது என்னதுக்கு அரசு இருக்கு? 10வது வரைக்கும் கட்டாய கல்வி இருக்கு, அதுக்குதான் முயற்சி எடுக்கணுங்கிறேன். அரசு எல்லா மாணவர்களையும் விடக்கூடாது. அப்புறம் என்னதுக்கு அரசு இருக்கு? நான் எல்லா மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைக்கணுங்கிறேன் ஐயா. எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் தம்பி. எல்லாரும் கஞ்சிக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், 18 வயசுக்கு கீழே யாரும் இங்க வேலை பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. ஒருத்தர் கூடவா 18 வயசுக்கு கீழே வேலைக்கு போகாம இருக்காங்க? குடும்ப சூழல் வசதிக்காரு சட்டப்படி தப்பு தானே? அப்ப அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கா? ஆமா, அதுதான் நான் சொல்றேனே, எடுத்து காட்டுறேன் மேல. இன்னும் அரசு சிறப்பு கவனம் சட்ட விதிமுறைகள் இருக்கும் பொழுதே 18 வயசு கீழே இருக்கிறவங்க குடும்ப சூழல் காரணமா வேலைக்கு போறாங்க 18 வயசு கீழேயே. அப்ப இப்படி கடுமையான நீங்க திட்டங்களை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வேலை சாப்பாட்டை நோக்கி தான் கூலி வேலைக்கு தான் போவான். அப்ப நீங்க பரம்பரையா இவர்கள் இந்த வேலை தான் பார்க்கணுங்கிறத மறைமுகமா சொல்ல வரீங்களாங்கிற ஒரு கேள்விதான் இங்க இருக்கு. குலக்கல்வி முறை தான் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல இல்லையா? நீங்க அப்படி பாக்கலையா? அப்ப உங்களுக்கு அதுல புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அதாவது இது எப்படிங்கன்னா, இந்த 6வது 7வது 8வதுல இப்ப நீங்க வருத்தப்படுறீங்க மறுபடியும் குலத்தொழில் தானே போவான் அப்படின்ட்டு. அப்ப அது வரைக்கும் வந்துடுறான். இப்ப தமிழ்நாட்டு மாணவர்களோட மனநிலையே அப்படிதான் இருக்கு. 8வது வரைக்கும் பாஸ் ஜாலியா இருக்கலாம், அப்போ 9 போனா படிக்கணும். அதாவது 6வதுல இருந்து 7வது 8வது இப்ப ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குங்கய்யா. இப்ப அரசு என்ன சொல்லுதுன்னா, இது காரணமா அவன் வெளியில விட்டா தேவையில்லாத செயல்களுக்குள்ள போவான். இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி குலத்தொழிலே செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. சரிதான், இது ஒரு பக்கம் சரிதான். ஆனா இப்ப 6வதுல இருந்து 7வது இப்ப 8வது சொல்றீங்க வெளியில போயிடுவாங்கிறீங்க. 9வது 10வதுல இன்னும் பக்குவப்படுவான். இப்ப பாஸ் ஆயிட்டான். இப்ப 9வதுல வந்து அவனை படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவன் அப்பயும் படிப்பு ஏறலன்னு வச்சுங்களேன், ஃபெயில் ஆயிடுறான். மார்க் ரொம்ப குறைவா எடுத்துடுறான். சில பள்ளிகள் என்ன சொல்றாங்க, எங்களால சென்டம் அடிக்கணும், எங்களுக்கு 100% பாஸ் பர்சன்டேஜ் வரணும், தேர்ச்சி பெறணும், எல்லா மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெறணும், நீங்க வந்து வேண்டாம், இந்த பள்ளிக்கு இந்த மாணவன் வந்து உகந்த மாணவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. இல்ல சில பேர் மாணவர்களே வெளியில போயிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவன் 9வதுல வெளியில வந்துட்டான்னு வைங்களேன், அப்ப குலத்தொழிலுக்கு போக மாட்டானா? 10வது 11வது 12வது இது 3மே படிக்க மாட்டாங்க. அப்பா அம்மா வந்து சில பேருக்கு தினக்கூலிகளா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு சிந்தனை எப்படி போகும்? சரி, நீங்க சொன்ன மாதிரியே குலத்தொழில் பண்ணு,
எங்க கூட வேலைக்கு வானே இருக்கட்டுமே, அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியா தானே ஆகும். இதுக்கு வந்து அரசு ஒரு சிறப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து 6வது 8வதுல குலக்கல்விக்கு போ, குலத்தொழிலுக்கு போ அப்படின்னு நான் சொல்லல. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு திடீர்னு வந்துட்டு நீ படிப்படினா அவன் எப்படி படிப்பான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும். இது வரைக்கும் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது, நண்பர்கள் கூட அன்பா பேசி பழகி எல்லாம் செஞ்சுட்டு 9வது வந்துட்டு அடுத்த வருடம் பொது தேர்வு பாஸ் ஆனா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற பொழுது, அப்போ அவங்க மண்டல நீங்க எவ்வளவு பெரிய பாறாங்கல்ல போறீங்கிறத நீங்க பாத்துக்கணும். இது அரசும் கவனிக்கணும். படிப்பை நீங்க பாறாங்களோட ஒப்பிடுறீங்களே, 9வதுல அவ்வளோ பெரிய படிப்பை தலைமையில சுமத்துறது ஈஸியா, 6வதுலயே அவ்வளவு பெரிய படிப்பை தலைமையில சுமத்துறது ஈஸியா? 6வதுல அவ்வளவு பெரிய படிப்பு இல்ல, ஒவ்வொரு வயதுக்கு ஏத்த மாதிரி உகந்த படிப்பு இருக்கும். நான் வந்து பாறாங்கல்னு எதுக்கு சொன்னேன்னா, அந்த மாணவன் மேல அவ்வளோ அந்த பாறாங்கல்ல 6வதுல சுமக்கிறது அந்த மாணவனுக்கு எளிமையா இருக்குமா, 9வதுல சுமக்கிறது நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாறாங்கல்ல சுமக்கிறதுக்கு 6வதுல சொல்லி கொடுங்க அப்படிங்கிறேன். 6வது சொல்லிதான் கொடுக்குறாங்க, நீங்க சுமக்க தயாரா இல்ல. நீங்க மனநிலையாவே அந்த வயசு பக்குவத்துல நீங்க பக்குவப்படுறதுக்கே 9வது வந்துடுறீங்க. அப்ப உங்களை 8வது வரைக்கும் உங்களை கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டுட்டு வருது ஆசிரியரோட பொறுப்பா இருக்கு, கடமையா இருக்கு. அதத்தான் 8வது வரைக்கும் பண்றாங்க. 6வதுலயே செய்யுங்கிறேன். அந்த 6வதுல உங்களுக்கான வயசு அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல, அவ்வளவு பெரிய சுமையை அவங்களால சுமக்க முடியாதுன்னு உங்க கையையும் பிடிச்சுக்கிட்டு ஆசிரியர்கள் கூடவே ஓடுறாங்க, கூடவே டிராவல் பண்றாங்கிறது தான் இதோட பொருள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப ஒரு மாணவன் மேல திணிக்கப்படுது, நீ படிக்கணும் திணிக்கப்படுது. இது வரைக்கும் அந்த மாணவன் திணிக்கிறாங்க. எல்கேஜில அவ்வளவு பெரிய புத்தகமுடைய குழந்தைங்க சுமந்துக்கிட்டு போகுது. அதையுமே நம்ம பரிதாபமா பாக்குறோம். 9வதுல நான் என்ன சொல்றேன்னா, 8வது வரைக்கும் இருந்த மனநிலையை வந்து 9வதுல முழுக்க மாத்துறாங்க. அவன் எப்படி உடனே மாறுவான்னு நான் கேக்குறேன். நீங்க 5வது வரைக்கும் வந்துடுறீங்க, 5வது வரைக்கும் பிரைமரி அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வேற மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்ப 6வது வந்தோடனே தம்பி நீ படிக்கணும், உனக்கான அந்த பொறுப்பு வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்கன்னா இந்த திட்டம் நல்ல திட்டமா மாறும். நான் இப்படி கேக்குறேன், 6வதுல ஆசிரியர்கள் படிச்சுதான் ஆகணும் சொல்றதே கிடையாதா? படிக்கணும் சொல்றாங்களே, ஏன் படிக்க மாட்டாங்க? மாணவர்கள் படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தேர்வு வச்சா படிப்பாங்களே, அதுதான் நான் சொல்றேன். தேர்வு வச்சா படிப்பாங்களே, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க திடீர்னு ஒரு மனநிலையை புகுத்தும் போது தற்கொலை பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு. 6வதுல தற்கொலைனா என்னன்னே தெரியாத அந்த வயசுல 10வதுல பண்ணிக்கிறாங்க. அதான் 9வதுல ஒரு ஏஜ் வந்துருது. நீங்க அதாவது டீனேஜுக்கு கொஞ்சம் மிடில் இருக்கீங்க, கொஞ்சம் பக்கத்துல இருக்கீங்க. 6வதுல தற்கொலைன்னா என்னன்னே தெரியாத ஒரு வயசுல இருப்பீங்க. தற்கொலை என்னன்னே தெரியாத வயசுல போய் தற்கொலை பண்ணுவீங்களா? டீனேஜ்ல மிடில்ல இருக்க பக்கத்துல தொடர ஏஜ்ல இருக்கிற இடத்துல போய் தற்கொலை பண்ணுவீங்களா? அப்ப நீங்க 9வது 10வதுல தான் நீங்க தற்கொலை பண்ணுவீங்க தவிர 10வதுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தம்பி 6வதுல தற்கொலைன்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாது தம்பி, தற்கொலைன்னா என்னன்னே தெரியாது. குழந்தைங்க காதெல்லாம் இப்படின்னு தான் சொல்லுங்க தவிர அவ்வளவுதான் அதோட அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். அதே தான் தற்கொலை விஷயத்துலயும் குழந்தைங்களுக்கு, அந்த 6வது படிக்கிற பசங்களுக்கு ஏதோ சூசைடு சொல்றாங்க அவ்வளவுதான், அப்படிதான் தெரியுமே தவிர இறந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் தெரியுமே தவிர மருந்து குடிச்சுதான் செத்து போனாங்க, கயிறு வாங்கி தான் இது பண்ணாங்க, அந்த நாலேஜ் எல்லாம் அந்த வயசுல இருக்காது. இது எப்ப இருக்குன்னா 8வதுக்கு மேல 9வதுக்கு மேலதான். அப்பதான் அவங்க முதல் முறையா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முடிவெடுக்கிறதுல தொடங்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா பேசுறதே மாணவர்களுக்கு எதிராக பேசுற மாதிரியே இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த மாணவர்கள் மத்தியில ஒரு வில்லனா ப்ரொஜெக்ட் ஆயிடுவீங்க. அதாவது நான் அவ்வளவு பெரிய பாறாங்கல்னு சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கேட்குற மாதிரி 6வதுல இருந்தே இப்ப இவ்வளோண்டு கல் தூக்குறதுக்கும் இவ்வளவு பெரிய பாறாங்கல் தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளோண்டு இப்படி கையில போட்டாலே வந்துடும். அப்ப இவ்வளவு பெருசு தூக்குறதுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கணும்? ஏன் தூக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஐயா நான் 9வது வந்திருக்கேன். இருங்க நான் சொல்றேன். நீங்க சின்ன சின்ன கல்லா கொடுத்தா மாணவர்கள் தூக்க மாட்டேன் நான் சொல்ல போறாங்க. நீ எனக்கு ஈஸியா கூட நான் படிக்கிறேன்னு தான் சொல்றேன். ஒரு மாணவனுக்கு எந்த கல்ல தூக்க முடியுமோ, உங்களால எதை படிக்க முடியுமோ அந்த வயசுல ஆசிரியர்கள் அதைத்தான் கொடுப்பாங்க. வயசுக்கு மீறிய ஒரு விஷயத்தை ஆசிரியர் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த வயசுல உங்களாலதான் இவ்வளவுதான் முடியும்னு கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து ஆல்ரெடி எடுத்த ஒரு முடிவை வச்சுதான் இந்த வயசுக்கு நீ இதை படிச்சா போதும்பா அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டம் தான் 6வது வகுப்பு பாடத்திட்டம். கிட்டத்தட்ட இந்தியாவில 5க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஒரே மொழிகள் பேசக்கூடிய நாடு இந்தியா கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு பொருள். இந்தியாவில ஏதோ ஒரு நார்த் ஸ்டேட்ல கொண்டு வந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு கொண்டுட்டு வரத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே, அப்ப நீங்க கருத்தியெல்லாம் அதற்கான காரணத்தை நீங்க சொல்லிதான் ஆகணுமே தவிர நீங்க 6வதுல எனக்கு 30 கிலோ நீங்க கொடுத்திருந்தா நான் தூக்கியிருப்பேன், 30 புக்கை கொடுத்திருந்தா நான் படிச்சிருப்பேன், ஏன் அது 9வதுல கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு கேட்கறது தவறான ஒரு பார்வையா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெரிய பாறாங்கல்ல தூக்குறோம் ஐயா, அதனுடைய பாரம் நான் 9வது படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 8வது வரைக்கும் படிச்சுட்டு 9வது படிக்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னடா இது இவ்வளவு பாடம் இவ்வளவு எழுதுமா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வந்தது. எப்படி பாஸ் ஆகும்ன்ற மனநிலை வந்தது. எனக்கு நிறைய நாள் தோண்டி இருக்கு.
பேசாம எங்கேயா ஓடி போயிடலாமா? என் ஃப்ரெண்ட்ஸுங்களே என்கிட்ட வந்து சொல்லுவானுங்க, மச்சான் நான் எங்கேயா போயிடுறேன், நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், வா அப்படி போயிடலாம் அப்படி போயிடலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோதான் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோதான் படிக்கிறீங்க, வேணா சொல்ல. நீங்க அதுல இருந்து தானே தேர் வைக்கிறீங்க, அது கூட மாணவனால எழுத முடியாதா? அதான் தம்பி, இத படிச்சா போதும்னு சொல்லக்கூடிய டீச்சர்கள் மத்தியில மச்சான் இதெல்லாம் நம்மளால படிக்க முடியல, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நீங்க, நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி ஓடி போயிட மாட்டே? இல்லையா, போக மாட்டேன். இப்ப நீ தானே உன் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ண, மச்சான் ஓடி நான் போக போயிடலாமா? மாட்டேன், அவன் தான் போவான். ஓடி போயிட மாட்டாரு. வாய்ப்பு இருக்குங்கய்யா. அப்புறம் இப்ப பசங்க ஸ்கூல்ல விட்டு ஓடி அப்ப போகணும், நீங்க தானே வீட்டை விட்டு ஓடி போகணும் இல்ல? சூசைட்னா என்னன்னே தெரியாது சொன்னீங்க. அது 6வது இல்ல, ஓடி போவாங்க. அது 6வது இல்ல. 6வதுல 6 கிலோ கொடுங்க, 7வதுல 7 கிலோ கொடுங்க, 8வதுல 8 கிலோ கொடுங்க, 9வதுல திடீர்னு வந்துட்டு 9 கிலோ கல்லு கொடுத்து நீ தூக்கிட்டு போறா ஓடுறானா எப்படிங்கய்யா ஓடுறது நீங்க சொல்லுங்க. ஒரு 6 கிலோ கல்லு கொடுங்க, தூக்கிட்டு ஓடுறான், அப்படியே அவனால ஓட முடியலன்னா அவன் உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து சரி பண்ணுங்க. அவன் கல்வியில அதை தான் நான் ஒப்பிடுறேன். அவன் கல்வியில எப்படி படிக்கிறான், அவனுடைய மாணவனுடைய நோக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. நான் ஒவ்வொரு மாணவனும் முக்கியத்துவம் அப்படிங்கிறேன். நான் ஸ்கூல் படிச்சதை விட இப்ப கடைசியா அந்த சமச்சீர் கல்வி முறை 2018-19 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்த உள்ள அந்த கல்வி முறையை வச்சு நான் சொல்ல வரேன். 6வது படிக்கிறவங்களுக்கு 7வது படிக்கிறவங்க தூக்கக்கூடிய சுமையை தான் கொடுக்குறாங்க. 7வது படிக்கிறவங்களுக்கு 8வது படிக்கக்கூடியவங்க தூக்கக்கூடிய சுமையை தான் கல்வியா கொடுக்குறாங்க. இப்படிதான் +2 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா 6வது படிக்கிறவனுக்கு 10வது படிக்கிறத கொண்டு வந்து இப்பயே கொடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது ஏங்க அப்படி கொடுக்குறீங்க? நீங்க 6வதுக்கு அப்ப சிறப்பு கல்வி திட்டம் ஒண்ணு செய்யுங்க. ஏன் அரசால எதுவுமே முடியாது? அதுதான் 2018-19 கொண்டு வந்து மறுபடியும் ஒரு திட்டம் போடுங்கிறேன் நானு. இந்த மத்திய அரசோட கல்விக் கொள்கைக்கு இவ்வளவு தூரம் ஆதரவா இருக்கீங்களே, அதற்கு காரணம் கல்வி கொள்கைக்கு நான் ஆதரவா இல்ல. அவங்க சொன்ன இது கல்வி கொள்கையோட திட்டம் தான். தெரியுங்கய்யா, இந்த ஒரே ஒரு செயலுக்காக மட்டும் தான் நான் ஆதரவா எந்த வகையில நான் கல்வி கொள்கைக்கு எதிரானவன் தான். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விமுறை கொண்டு வர மத்திய அரசு கல்வி கொள்கைக்கு ஆதரவா இருக்கும் பொழுது அப்புறம் மாநில அரசோட கல்வி கொள்கைகளே என்ன குறைபாடுன்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப தமிழக அரசோட கல்வி கொள்கையில இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வியில என்ன மைனஸ்? அப்ப மத்திய அரசோட அந்த கல்வி திட்டத்துல புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ஆல் பாஸ் நடைமுறை ரத்துங்கிற திட்டத்துல என்ன பிளஸ்? ரெண்டையுமே சொல்லுங்க. அதுங்க நீங்க இதை பத்தி வருத்தப்படுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 6வது 7வது 8வது ஓகே, அப்ப 9வதுல ஃபெயில் ஆகி போறவனுக்கு என்ன சிறப்பு திட்டம் இருக்குன்னு நான் கேக்குறேன். அப்ப 9வதுல போனா பரவாயில்லையா? சிறப்பு திட்டம் இருக்கா? அவன் குலத்தொழில் பண்ணா பரவாயில்லையா? 9வதுல 6வதுல அந்த குலத்தொழில பண்ணா பரவாயில்லையா? அவன் எங்க போறான்? நான் என்ன சொல்றேன், அரசு இதுக்கு சிறப்பு திட்டம் வழி இல்லாட்டி அதுதான் தம்பி பண்ணி ஆகணும். இங்க காலங்காலமா எங்க டியூஷன் சார் இப்ப கூட தெளிவா சொல்லுது, ஃபெயில் ஆகி ஸ்கூலுக்கு வர மாட்டான் வெக்கப்பட்டு. அப்பா அம்மாவும் அதாவது டீச்சர்ஸும் ஸ்கூலுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து வீட்டுல போய் அவனை கூப்பிட்டு வந்து படிக்க வைப்பாங்க மறுபடியும் அப்படிங்கிறது. அப்ப அப்பா அம்மாவே கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்துல இருக்காங்க. ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்காங்க. அப்ப இது ரெண்டு நோக்கமும் சேர்ந்தா நல்லா தானே வரும். கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சென்னையில இருக்கிறது உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. ஆனா கிராமப்புறத்துல இருக்காங்களே, அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த திருச்சி இந்த மாதிரி டவுனை தாண்டி கிராமப்புறங்கள்ல இருக்காங்களே, அவங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு ஒரு டவுசர் போட்டுட்டு வரதே பிரச்சனை, சட்டை போட்டுட்டு வரதே பிரச்சனை, நோட்டு புக்கு பேனா பென்சில் கடையில போய் காசு கொடுத்து வாங்குறதே பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு கவுன்சிலரா மாறுவாங்க, ஒரு உளவியல் ஆலோசகராகவே மாறுவாங்க. அவங்க கிராமத்துல அந்த குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். ஸ்கூலுக்கு போறதே பிரச்சனையா இருக்கும். ஸ்கூலுக்கு போறதே ஒருத்தனுக்கு கிராமப்புறத்துல பிரச்சனையா இருக்குன்னா, அதுக்கு ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் நோட்டு புக்கை எடுத்து படிச்சு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணி வீட்டுக்கு போய் படிக்கிறதெல்லாம் நினைச்சு பாருங்க. அதாவது அப்பா அம்மாக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்களை போட்டு அப்படி அடிப்பாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் ஸ்கூல் டீச்சரும் கையோட போலீஸை கூட்டிட்டு போயிட்டு பேரண்ட்ஸை மிரட்டி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இப்பவே இதுதான் நிலைமை அப்படின்னா, படிக்காத அந்த பெற்றோர்களுக்கு நம்ம பையன் ஏதோ படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா குடும்ப பிரச்சனைனால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத சூழல் இருக்கும். அந்த இடத்துல பையன் படிக்கல, பையன் ஃபெயில் ஆயிட்டான், ஏற்கனவே குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நாளைக்கு அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா? ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் அனுப்புவாங்களா? அந்த பையனுக்கே ஆர்வம் இருந்தாலும், ஒருவேளை அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டானா அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்குமா? மறுபடியும் நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கணும்னு வேலைக்கு போயிட மாட்டானா அந்த வயசு, சின்ன வயசுல? இது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு, இந்த மண் சார்ந்த அரசாங்கம் அதிகாரிகள் யோசிக்கலையா? அதை யோசிச்சுதாங்க ஐயா ரத்து பண்ணிருக்காங்க.
யோசிச்சுதான் ரத்து பண்ணிருக்காங்க. ஏன்னா இல்ல சொன்ன ரத்து உடனே பண்றது ரத்து மத்திய அரசு. பண்ணணும். மாநில அரசு வந்து செய்ய முடியாது அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பழைய எதிர்ப்பு நடைமுறையை தெரிவித்தாங்க இல்லையா? தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா. ஏன்னா ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுடைய குடும்ப சூழல், அந்த பட்டியலின சமூகத்துடைய முதல் முறையா பள்ளிக்கூடம் நோக்கி வரக்கூடிய அந்த வருகையோட அந்த தோற்றம், அதாவது இப்பதான் அந்த மாணவர்கள் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க, இப்பதான் சராசரியா எல்லாருமே அந்த சமூகத்திலிருந்து படிக்க வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் விஷயங்கள்லாம் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் பழைய கல்வி முறையை இங்கு தொடரும் அப்படின்னு தமிழக கல்வித்துறை முடிவெடுத்திருக்கு. இது சரியான முடிவு தானே? நீங்க சொல்றது புரியுதுங்க. அரசு ஆசிரியர்கள் வந்து கவுன்சிலரா தான் வேலையை செய்யறாங்க, புரியுது. ஒரு மாணவனுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்க, குடும்பத்தினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறாங்க, அப்படிதான் வேலை செய்யறாங்க. ஆனா அரசும் வந்து என்ன செய்யுது, 13 இலவச திட்டங்கள் வந்து மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. எங்க அரசு சிறப்பு அரசுன்னே நான் எந்த சொல்லிடுறேன். அரசு? மத்திய அரசா, மாநில தமிழ்நாடு அரசா? அரசு மாணவர்களுக்குன்ட்டு இலவச செருப்பு, இலவச ஷூ, இலவச பை, இலவச வண்ண கலரு, நோட்டு, புக்கு, பென்சில், பேனா எல்லாத்தையும் வந்து இலவசமா வழங்கிட்டு இருக்கு. கல்வியும் இலவசமா தான் வழங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சிறப்பான அரசு, சிறப்பான கல்வி நான் ஒத்துக்கிறேன், இல்ல சொல்லல. ஆனா அந்த காலத்து ஒரு வரலாறு வந்து இதுல தேவைப்படுது. ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கும் பொழுது ஜில்லா போர்டுன்னு தான் ஒண்ணு இருந்தது. ஆசிரியர்கள் வந்து பணி நியமனம், அவங்கள தூக்கி இந்த ஸ்கூல்ல போறது, இவங்கள தூக்கி அந்த ஸ்கூல்ல போறது எல்லாம் வந்து ஒரு கலெக்டர் கிட்ட தான் முழு அதிகாரமும் இருந்தது. காமராஜர் ஐயா காலம் முடிஞ்சு பக்தவச்சலம் ஐயா வராரு. பக்தவச்சல காலத்துலயும் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் பிறகு ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜில்லா போர்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு கல்வித்துறைன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அதுக்கு ஆணையங்கள் உருவாக்குறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் உருவாக்கி அதுக்கு கமிஷனர்கள், அதாவது ஆணையர் போடுறாங்க, கமிஷனர் போட்டு அது கல்வித்துறைன்னு ஒண்ணு புதிதா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து அதற்கு அமைச்சரையும் போடுறாங்க. ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து அதுக்கு அமைச்சரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, 3வது வரைக்கும் தேர்வே வேணாம் மாணவர்களுக்கு அப்படின்ட்டாங்க. ஐயா அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு தமிழ்நாடு ஆசிரியர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல 1வது 2வது 3வது எல்லா மாணவர்களுக்கும் தேர்வு கண்டிப்பா இருந்தாகணும். அப்படி இருந்தாதான் மாணவர்கள் வந்து மேம்படுவாங்க, கல்வினா என்னங்கிறது புரியும் அப்படின்னாங்க. அப்ப அந்த காலத்திலே தேர்வு வேணும் அப்படிங்கிறவங்க இப்ப 6வது 7வது 8வதுல தேர்வு வேணாம்னா அது என்ன நியாயமா இருக்குன்னு நான் கேக்குறேன். காமராஜர் காலத்துலதான் பள்ளிக்கூடங்கள் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. அப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட காலம். அதனால யாருக்குமே அந்த 3வது வரைக்கும் தேர்வு வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாடு அப்ப இருக்கு. காமராஜர் காலத்துக்கு பிறகுதான் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம், தாலுகாவுக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஒன்றியத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு பள்ளிக்கூடங்கள் பள்ளி பெருகி ஆசிரியர்கள் அதிகமாகி அது ஒரு ஆசிரியர் கூட்டமைப்பா மாறுது. அந்த ஆசிரியர்கள் மாணவருடைய வளர்ச்சிக்காக ஒரு முடிவெடுக்கிறாங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு வைக்கணும் கட்டாயம் அப்படின்னாங்க. அப்படி தேர்வு கட்டாயப்படுத்தப்பட்ட இதுல தான் நானும் தேர்வு எழுதினேன். எப்படி எழுதினேன்னா, நான் 5வது வரைக்குமே தேர்வு நடத்துவாங்க, கேள்வியை போர்டில் எழுதி போட்டுருவாங்க, பதிலையும் போர்டில் எழுதி போட்டுருவாங்க, இல்லாட்டி புக்கு கையில கொடுத்துருவாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அப்புறமும் ஒரு 10 வருஷம் இதுதான் நடைமுறையா இருந்தது அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல. ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு, படிக்கக்கூடிய சூழல் இவ்வளவுதான் இருந்தது. தேர்வு நடந்தது, பதிலே எழுதி போட்டுருவாங்க, கேள்வியும் எழுதி போட்டுருவாங்க. நாங்க பார்த்து அதை கரெக்டா எழுதுறோமா, எங்களுக்கு அந்த அளவுக்காவது நாலேஜ் வரணும் வேணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு முறை இருந்தது. ஆனால் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே பசங்க கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடம் வராம இருக்கிறாங்களேங்கிறதுக்காக தான் காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. அதுவே அப்படி காலையிலேயே சாப்பாடு போட்டாதான் பள்ளிக்கூடம் போகாத மாணவர்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை 0% கொண்டுட்டு வர முடியுங்கிற தொலைநோக்கு பார்வையில தான் காலை உணவு திட்டமே கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது கற்றல் திறனை அதிகரிக்கத்தாங்க நம்ம தொலைநோக்கு திட்டங்களை கொண்டுட்டு வரமே தவிர, மாணவர்கள் ஒரு தடையா கருதக்கூடிய ஒரு விஷயங்களை முன்னெடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய நிலைப்பாடா இருக்கு. அதனாலதான் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்துக்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிச்சு, இல்ல எங்க மண்ணுக்கு எங்க மக்களுக்கு இது கரெக்டா இருக்கு, இது போதும், உங்க திட்டம் எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டான்னு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற இந்த முறையில தான் ஐயா உயர்திரு மயில்சாமி அவர்கள்லாம் இஸ்ரோவுடைய தலைமை விஞ்ஞானியா வந்திருக்காங்க. அது அவருக்கு அப்புறம் ஐயா கே சிவன் அவர்கள் வந்திருக்காங்க. அப்ப இந்த அப்ப அந்த காலகட்ட கல்வி சிறப்பா, இந்த காலகட்ட கல்வி சிறப்பா? கல்வி சிறப்பு. ஒரு எக்ஸாம்ல தேர்வாகி ஒருத்தர் டாப் பொசிஷன், ஒருத்தர் பாஸ் ஆகுறது பெஸ்டா, தேர்வு எழுதுன அத்தனை பேருமே பாஸ் ஆகுறது பெஸ்டா? ஒரு அப்துல் கலாம், ஒரு மயில்சாமி தானே உங்களால உதாரணம் சொல்ல முடியும். தேர்வு எழுதின ஒவ்வொருத்தருமே மயில்சாமி ஆகணும், தேர்வு எழுதின ஒவ்வொருத்தரும் அப்துல் கலாம் ஆகணும், தேர்வு எழுதின அத்தனை பேரும் குறைந்தபட்சம்
பாஸ் ஆகணும், குறைந்தபட்சம் அத்தனை பேருக்கு வாசிக்க தெரியணும், குறைந்தபட்சம் இந்த படிப்பறிவுல இருக்கக்கூடிய அறிவை வச்சு சுயமா முடிவெடுக்க தெரியணுங்கிறது தானே இங்க பேசிக்கான ஒரு விஷயமா நான் இருக்கு. என்ன சொல்றேன்னா, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்துல் கலாமா, ஒவ்வொரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கே. சிவன் அவர்களா மாறணுங்கிறேன். இது என்ன முடிவுனா, தொடக்கத்துலேருந்தே இந்த கல்விங்கிறது அந்த மாணவர்களுக்கு சிறப்பா பயிற்றுவிக்கப்படணும். இதுக்கு அரசு ஒரு சிறப்பு திட்டமிடணும், சிறப்பு கண்காணிப்பு குடுக்கணும். படிப்புல ஒரு தாழ்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து அரசு மேலும் கொண்டு வரணும். அவன் பொறுமையா ஓடுறான்னா அவனை உசைன் போல்ட் அளவுக்கு வேகமா ஓட வைக்கணும் கல்வியில. அந்த ஒரு முயற்சி அரசு எடுக்கணுங்கிறான். அதுக்கு சிறந்த வழி என்னன்னா, ஓட வச்சுட்டு அந்த மாணவன் ஓடுவானா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த தேர்வு முறை வேணும் அப்படிங்கிறேன். ஐயா, அந்த காலத்துல 100 பேர் படிச்சாங்கன்னா 100 பேரும் கிளாஸ்ல ஒரு பள்ளியில ஒரு வகுப்புல 100 பேரும் அறிவாளியானாங்க. அந்த காலகட்ட கல்வி முறை சிறப்பா இருந்தது. இப்போ ஒரு பள்ளியில 100 பேர் படிக்கிறாங்கன்னா 40 பேர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்களா அறிவாளிகளா போறாங்க. மிச்சம் 60 பேர் வந்து டோட்டலே 35 மார்க்கு, டோட்டலே மொத்தமா சேர்த்து 35 மார்க்கு, அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்காங்கங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இதுக்கு யாரெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க? ஆசிரியர்கள் மட்டும்தானா, அரசாங்கம் மட்டும்தானா, பெற்றோர்களுக்கு இல்லையா? இதுக்கு காரணமே வந்து ஒரு போட்டி இல்லாத, ஒரு சவால் இல்லாத படிப்பு தான் நான் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு தேவை இல்லைன்னா அந்த நம்ம மனித பிரிவை எடுத்துங்களேன். நம்மளுக்கு ஒரு காலத்துல வால் இருந்தது, வாளுக்கான தேவை இல்லைன்றப்ப வாளுக்கான போயிடுச்சு. இப்போ மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காது வந்து முன்னாடி பின்னாடி கொண்டு சொல்லும், ஒலி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் திருப்போம் காது. இப்போ மனிதர்கள் நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஒரு காலத்துல நம்மளுக்கு அப்படி இருந்தது, ஒலி எந்த பக்கம் வருதோ காது அந்த பக்கம் திருப்பி கேட்க முடியும். இன்னைக்கும் சில மனிதர்களுக்கு அது இருக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த பாகம் வந்து தேவையில்லைன்னே அது போயிடுது. அப்போ ஒரு இடத்துல ஒரு தேவை இருந்தாதான் அந்த தேவை வரும்பொழுது அந்த திட்டம் சிறப்பா இருக்கும். அப்ப இந்த ஒரு போட்டியான தேர்வு ஒண்ணு இருந்ததுதான் இந்த உலகம் போட்டியான உலகமா இருக்கனால தான் இன்னைக்கு இந்த உலகம்ன்றது இவ்வளோ பெரிய தொழில்நுட்ப உலகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா வளர்ந்துட்டாங்க. யூடியூப் பெஸ்ட் இன்ஸ்டா அப்படிங்கிறாங்க, இன்ஸ்டாக்கு பெஸ்ட் யூடியூப் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தாதான் மாணவர்கள் வந்து சிறந்து வருவாங்க, சிறந்து வளர்ந்து போட்டி தேர்வு வருவாங்க. வேணுங்கிறீங்க? போட்டி மனப்பான்மை வேணும். ஒவ்வொரு மாணவர்களும் நீட் எக்ஸாமுக்கு போட்டி தேர்வு வச்சா மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. +2 எக்ஸாம்லயும் 10th எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிட்டு மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த போட்டி தேர்வை நீங்க 6ஆம் வகுப்பிலே எதிர்பார்த்தீங்கன்னா, போட்டி தேர்வு எதிர்பார்க்கல. நீ பாஸ் ஆனவன் தான் படிக்கணும், மத்தெல்லாம் வெளில போயிடுன்னு சொல்லல. நீ போட்டி மனப்பான்மை வேணும், அதிகமா நான் மார்க் எடுக்கணும், என்னாலும் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வேணும். அப்படியே நீட் எக்ஸாம்ல 8வது படிச்சு பாஸ் ஆகி 12வது படிச்சு பாஸ் ஆகி நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன் அதுல ஃபெயிலா போனா தற்கொலை பண்ணிக்கிறாங்க? இங்க மாணவர்களுக்கு நீட்டுக்கு ஏற்ற கல்வி இல்ல, ஸ்டேட் போர்டு கல்வி நீட்ல இல்ல அப்படிங்கிறாங்க. ஃபுல்லா சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் கல்வி முறை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க ஸ்டேட் போர்டு கல்வி வச்சுட்டு என்ன பண்ண? நான் சொல்லுது ஸ்டேட் போர்டுக்குள்ளேயே இது இந்த போட்டி தேர்வு இருக்கணும் அப்படிங்கிறேன். ஒவ்வொரு மாணவனும் சமமான கல்வி கொடுத்தா ஜிஎஸ்டி மாதிரி பிரிச்சு இல்லாம ஒவ்வொரு மாணவனுக்கும் சமமான கல்வி ஸ்டேட் போர்டுல இருக்கு. அப்ப சமமான கல்வி இருக்கும்போது சமமான மார்க், எல்லாரும் அறிவாளியா இருக்கணும். 100 பேரும் கிளாஸ்ல அறிவாளி, 100 பேர் படிக்கணும், 100 பேரும் அறிவாளியா இருக்கணும் அப்படிங்கிறேன். நீங்க நீட்டுக்கு சமமான கல்வியே கிடையாது. ஒருத்தர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாரு, ஒருத்தர் ஸ்டேட் போர்டுல சமச்சீர் கல்வியில படிச்சுட்டு வர்றாரு. 2 பேருக்கும் நீ போட்டி தொடங்கிடுச்சு. இவன் ஒல்லியா இருக்கான், உணவே தின்னல, அவன் நல்லா தின்னுட்டு பல்கா ஆம்ஸ்லாம் வச்சுருக்கான். நீ தூக்கி போற வேலைன்னா அவன் தூக்கி போட்டு போயிடுவான் இன்டர்நேஷனல். இந்த இடத்துல யார் தப்பு பண்ண நினைக்கிறீங்க? இந்த கல்வி முறை, இந்த படிப்பு, இந்த அரசு. யார்? எந்த அரசு? இந்த அரசா அந்த அரசா? 75 ஆண்டு கால பவள அரசு வந்து இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த 75 ஆண்டு கால அரசா, மத்தியில இருக்கக்கூடிய 75 ஆண்டு கால அரசா? மாநில அரசு தான். மாநில அரசு தான். நீங்க போனா போதுன்னு கல்வி முறையை விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க கல்வி முறையை ஏத்துக்கணும்னா போனா போதும் விட்டு கொடுத்தாங்களா, பகிரங்கமா அபகரிச்சுட்டாங்களா? அபகரிச்சாங்க. யதார்த்தம் இங்க என்ன அப்படின்னா, ஸ்டேட் போர்டு சிலபஸ் ஓகே, கொஞ்சமாவது படித்த சமூகத்தினர் அதிகமா ஒரு 80% மேல வந்துட்டாங்கன்னா நீங்க சொல்லக்கூடியது சாத்தியம். இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60%க்கு இப்பதான் நம்ம அதை தாண்டி இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப போர்டு சிலபஸை கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஃபீஸ் கட்ட முடியாம அல்லது அந்த படிப்பு சுமையை தாங்க முடியாத கிராமப்புற மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் ஒருவேளை இன்னும் 10 வருஷம் கழிச்சு அது சாத்தியமாகலாம். ஏன்னா இப்பதான் அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து படிக்க தொடங்கியிருக்காங்க. எடுத்த எடுப்புலயே நீ வந்து 4th கியர்ல போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. 0ல இருந்து தான் ஆரம்பிச்சு 4th கியர் கொடுங்க போ அப்படின்னு சொல்லலங்க. இங்க அனைவருக்கும் சிறப்பு கவனம் எடுத்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு மரம் நடு அப்பதான் மழை வரும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மழை துளியும் பூமிக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் ஒவ்வொரு மாணவனும் எதிர்காலம் அப்படிங்கிற இன்னைக்கு மக்கள் அமெரிக்கா விட இந்தியா வந்து 50 வருஷம் பின்னாடி இருக்குங்க. யார் காரணம்? மக்கள் தானே காரணம். மக்கள் தான் இதுக்கு காரணம். மக்கள் வந்து இப்படி அரசு நடத்துது, மக்கள் அந்த படி வழி நடத்துறாங்க.
நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மாணவனும் சிறந்திருக்கணும். இங்க மாணவர்கள் தான் எதிர்காலம். இங்க மாணவர்கள் சிறந்து நடத்தினா வருங்கால தலைமுறைங்கிறது படிச்ச தலைமுறையா இருக்கும். மாணவர்கள் சிறந்து நிற்பாங்க அப்படிங்கிறீங்க. இங்க தண்ணி தொட்டி விற்கிறதுக்கும் சிம் கார்டு விற்கிறதுக்கும் தான் அந்த கல்வி முறை உருவாக்குதே தவிர, ஒவ்வொரு மாணவனும் இங்க தொழிலதிபரா இருக்கணும், 10 பேரை வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த கல்வி முறை உருவாக்கல. வேணும்னா ஐடிக்கு போ, எல்லாம் தண்ணி தொட்டி வை, இல்லைன்னா சிம் கார்டு வி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கல்வி முறை இந்த மாணவர்களை உருவாக்குது. நீ ஒவ்வொருத்தனும் தொழிலதிபரா வரணும், தமிழ்நாடு சிறந்து வாங்கி நிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரல. இப்பதான் அதை உருவாக்குறாங்க, இப்பதான் ஊக்குவிக்கிறாங்க தொழிலதிபர்களுக்கு. இந்த 8வது வரைக்கும் ஆல் பாஸ் நடைமுறை ரத்து பண்றதுனால எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸ்னு பட்டியல் போடுங்க. அதுங்க ஐயா, ஒரு பக்கம் வந்து எல்லாரும் அறிவாளியா இருப்பாங்க, நல்லா படிச்சவங்களா கல்வியில சிறந்து விளங்குவாங்க. ஒரு பக்கம் பாஸ் ஆகாம 9வது 10வது 12வதுல ஃபெயில் ஆகி குலத்தொழில் செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் எல்லாரும் அறிவாளியா இருப்பாங்க, மைனஸ் வந்து சில பேர் கூலி தொழில் போயிடுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பிளஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா எப்பவுமே ஒரு திட்டத்துல பிளஸ் இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு மைனஸ் இருக்குன்னா அதை தான் ஒட்டுமொத்த சமூகமும் உற்று நோக்கும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி குலக்கல்வி முறை இங்கே ஆட்டோமேட்டிக்காக வழிவகுத்துரும், திருப்பி பாதி மக்கள் குலக்கல்வி முறைக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அந்த மைனஸை தான் நம்ம உற்று நோக்க வேண்டிய, அதிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இது குலக்கல்வி முறைக்கு வழிவகுக்கும்னா அப்போ அந்த திட்டம் வேண்டாங்கிறது தான் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி ஆர்வலர்களுடைய ஒரு கருத்தியலாகவும் இங்கே முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? யாரையும் வந்து குலத்தொழிலுக்கு போ அப்படின்னு நான் வற்புறுத்தல. இங்கே ஒவ்வொருத்தரும் நல்ல கல்வி சார்ந்த அறிவாக இருக்கணும், மக்கள் ஒவ்வொருத்தரும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய சிறப்பே என்னன்னா, நீங்கள் எப்படி நீங்கள் தேர்வு வச்சாலும் சரி, தேர்வு வைக்கலனாலும் சரி, அடிக்கிறதுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்போவுமே சிறந்து விளங்கக்கூடியவர்கள், படிப்பில் நல்ல அறிவுடைய மாணவர்கள், நீங்கள் எப்போவுமே கோல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ஒரு சிறப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வேண்டியது ஒன்று மாநில அரசு வேலை, இல்லைன்னா மத்திய அரசு வேலை. இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு கெரியர் கைடன்ஸ், எப்படி படித்தா எப்படி வேலை வாங்க முடியும் அப்படின்னு தான் எங்களை கைட் பண்ணுமே தவிர, நீ இப்படி படி, நீ இப்படி பண்ணாதான் நான் உங்களுக்கு உள்ளே சேர்ப்போம் அப்படிங்கிறத திணிக்க வந்து நாங்கள் சொல்லலை. நீங்கள் கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாலே போதும், எங்கள் மாணவர்களுக்கு பிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக தானாக போயிடுவாங்கங்கிறது ஒரு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு பயங்கரமான சிறப்பு. ஐயா, நீங்களே சொன்னீங்க 69% தமிழ்நாடு வந்து கல்வி பெற்றிருக்குண்டு. ஆனால் இப்போ நான் ஒரு சமீபமாக தொடர் வண்டியில் போகிறதுக்கு போனேன், அங்கே உக்காந்துக்கிட்டு ஹிந்தியில் பேசுகிறாங்க ஐயா அவரு. அப்போ தமிழ்நாட்டில் யாரும் படித்தவங்களே இல்லையா? வட இந்தியரில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களை தான் வேலைக்கு கொண்டு வரணுமா? அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன வேலைக்காக அவங்க சாரையாக வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு கவனிச்சிங்களா? இங்கே இருக்கக்கூடிய உயர் பதவி அவங்க கிட்ட இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் அவங்க வளர்ச்சி திட்டத்தை நோக்கி சொல்ல விடுங்க. ஒரு பக்கம் வீடு கட்டுற வேலை செய்கிறாங்க, ஒத்துக்கிறேன் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் அவங்க மேனேஜராக இருக்காங்க, ரயில்வே துறையில் அவங்க வேலை செய்கிறாங்க. எல்லா பக்கமும் அவங்க துறையில் இருக்காங்க. நிறைய இடத்துல அவங்க இருக்காங்க ஐயா, வடக்கர்கள் இருக்காங்க ஐயா. நீங்கள் சொல்கிறது தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு இல்லாமல் பறி போயிடுச்சுன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆமாம் ஐயா. இங்க இருக்கக்கூடிய பேங்க்ல, அதாவது வங்கிகள்ல இங்க இருக்கக்கூடிய மேனேஜர்கள் வந்து தமிழானுங்களா உட்காரணும். இங்க இருக்கக்கூடிய தொடர் வண்டி நிலையம் எல்லா நிலையத்திலையும் தமிழானுங்க தான் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறேன். தமிழ்நாட்டு தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அரசு வேலைகளில் அப்படின்னு பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா? ஆமாங்க ஐயா, படிச்சவங்களே புறக்கணிக்கிறாங்க ஐயா. அதனால தான் இங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டு சிம் விற்கிறாங்க, தண்ணி தொட்டி விற்கிறாங்க, இல்லை ஐடி வேலை போடுறாங்க ஐயா. இங்க படிச்சவங்களுக்கே வேலை இல்லைங்க ஐயா. நான் அதை அப்படியே சொல்லுவேன். அரசு வேலைகளில் தமிழ்நாட்டில் தமிழர்களை புறக்கணிப்பது மாநில அரசா மத்திய அரசா? மாநில அரசு, மத்திய அரசு ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு. தமிழ்நாட்டில் மாநில அரசு தான் தமிழர்களை புறக்கணிச்சுட்டு இந்திக்காரங்களை கொண்டு வந்து பணியமர்த்துதுன்னு சொல்றீங்களா? அதான் ஐயா, மத்திய அரசு இதுக்கு பயங்கரமாக வேலை செய்யுது. இந்த படிக்காத படிப்பில் ரொம்ப பின்தங்கியே இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ், கல்கட்டா அந்த மாதிரியான மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டு வந்து இங்கே உயர் பதவிகள்லாம் உட்கார வைக்குது. இதுக்கு மாநில அரசும் அவ்வளோவா எதிர்க்காம அப்பப்போ எதிர்க்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் மாநில அரசு இன்டைரக்டாக வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்துல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல அரசியல் ரீதியாக ஒரு உள்ளடி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, புரிஞ்சுக்க முடியும். ஆமா, நிறைய பேர் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க, சமூக ஆர்வலர்களும் சொல்லிட்டு. ஓகே, ஸ்டாலின் பாரதி நீங்க 10வது தான் படிக்கிறீங்க. பட் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்ல இதுல இருக்கக்கூடிய கல்வி முறைகள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய இப்ப மாநில அரசு பாடத்திட்டத்துல படிச்சா வேலை கிடைக்காதுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் மத்திய அரசுடைய பாடத்திட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படிங்கறது மட்டும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நான் மத்திய அரசுடைய பாடத்திட்டத்தை ஆதரிக்கல. அது எப்படி இருக்குன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக்குள்ள முறை அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கல்வியை மாநில பட்டியலுக்கு கீழே கொண்டு வரணும். மத்திய அரசு கிட்ட
கல்வித்துறைனே ஒரு துறை இல்லைங்க ஐயா, மனிதவளத்துறை கீழே தான் கல்வித்துறை இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாநில செயலரை கொடுத்துட்டு இங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க என்னத்துக்கு முதலமைச்சர் பதவியை புடிச்சிக்கிட்டு பிரதமரா இருந்தா மட்டும் போதும். முதலமைச்சர் வேலைன்னா பிரதமர் பார்க்க தேவை கிடையாது. இவர் பிரதமரா இருந்தா சரியா இருப்பாருன்னா கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க பிரதமர் வேலையை மட்டும் பாருங்க. மத்திய அரசு வேலையை மட்டும் பார்த்தா போதும். மத்திய அரசுக்கு மக்கள் கிடையாது, மாநில அரசுக்கு மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. மத்திய அரசு தன்னுடைய வேலையை சரியா செஞ்சா போதும். அடுத்த வேலையை தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. முதலமைச்சரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும். சமூகம் சார்ந்து வயதுக்கு மீறிய நிறைய கருத்துக்களை, அதாவது என்னுடைய சம வயது இருக்கக்கூடியவர்கள் அல்லது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பேசக்கூடிய நிறைய கருத்துக்களை இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் பேசுறீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை சிநேகிதிகளின் அழகா கொண்டாட்டம் ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை 2025 காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம்.